ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே ஏகநாதரை பற்றிய சிறிய விளக்கம். புராண கதை பல இருந்தாலும் அதிலே சில துளி. ஏகநாதர் பாண்டுரங்கனின் தீவிர பக்தர். ஒரு நாள் தன்னுடைய பூஜையை முடிச்சுட்டு தூங்குறப்ப வாசக்கதவு தட்டினார் ஒரு பையன். யாரோ தட்டுறாளேன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஒரு பையன். இந்த பையன் பார்த்தோம்னா பரம ஏழையாக இருக்கான். ஒன்றுமே வஸ்திரம் கூட கிழிச்சல் வஸ்திரம். இதோடு நின்றுண்டு, ஐயா, நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு அனாதை. நான் துவாரகையிலேருந்து வந்திருக்கேன். என்னை நீ சிஷ்யனாக சேர்த்துண்டு உங்கள் வீட்டு வேலைக்காரனாக சேர்த்துண்டு எனக்கு சாப்பாடு போட்டேன்லாம் போகிறோம். உங்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு உங்கள் வேத மந்திரங்கள்லாம் கட்டின்னு இருக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவனுடைய முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிப்பா, தாராளமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன்னுடைய வீட்டிலேயே சேர்த்தார். அவனுடைய பெயர் கிருஷ்ணன் என்று பெயர். கிருஷ்ணன் வரும்போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் எல்லாமே ஸ்ரத்தையாவையும் எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் ஒரு லேசாக சொன்னார்னா உடனே பிடிச்சிக்கிறது. நல்லா வரும்போது தீவிரமாக கற்றுன்றிருந்தான். அவருக்கு விசுவாசியாகவும் இருந்தார். அது யாருன்னு சொன்ன போனோம்னா பாண்டுரங்கன் தான் வேலைக்காரனாக வந்தார். இப்பேற்பட்ட ஒரு தருணத்திலே ஏகநாதர் வீட்டிலே சிரார்த்தம் வருது. சிரார்த்தம்னா திவசம். அந்த திவசத்துக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. சமையல் ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்திலே வாசலில் 2 பேர் பசி தாங்க முடியல, ரொம்ப துடிக்கிறேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமம் போட்டுண்டு நல்லா பளிச்சுன்னு பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருந்தால், ஆனால் வரும்போது பசியினால் வாடினவராக தெரிஞ்சார்கள். ரொம்ப கேட்ட உடனேயுமே ஏகநாதருக்கு மனசு கேட்கலை. ஐயோ பாவமே அப்படின்ட்டு இந்த சிரார்த்தத்தை பற்றி அவர் நினைக்கல. உடனே அவளை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். சாப்பாடை போட்டு வழி அனுப்பிச்சிட்டார். அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். இதை பார்த்த ஊர் மக்கள் எப்படி சிரார்த்தத்தன்னைக்கு அடுத்த வாளுக்கு பிராமணாளுக்கு சாப்பாடு போடாமல் அவன் எப்படி வெளியாட்களுக்கு வரும்போது திவசம் கொடுக்காம சாப்பாடு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டா அவளை. அவர் மனசு நொந்து போய் அப்பாவோட திவசம் கூட நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுது, வயிறு பசின்னு கேட்டதுனால தானே போட்டோம், தெரியாமல் தவற நினச்சி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறப்ப கிருஷ்ணர் சொன்னான், குருநாதா, நான் உங்களுக்காக சிஷ்ய பிள்ளை இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் மனசார வரும்போது அவள் 2 பேருக்கு சாப்பாடு போட்டேன், அதே மாதிரி மனசார ஒரு 3 கூர்ச்சத்தை எடுத்து 3 இலையை போட்டு கூர்ச்சத்தை அதில் வச்சு உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் வேண்டிங்கோ, நிச்சயமாக வரும்போது நிச்சயமாக நமக்கு அவளோட ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலாம். என்னடா சின்ன பையன் சொல்கிறானே அப்படின்னு நினச்சிருந்தால் கூட சரி, அது சொன்னது மனசுக்கு இதமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு 3 கூர்ச்சத்தை போட்டு 3 இலையில பரமாறிட்டு அவளை வரும்போது சாப்பிட சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் போய் செத்தனாடி வாசலில் உட்காருவோன்னு சொல்லிட்டு பரமாறிட்டு போகிறார். அடுத்த க்ஷணம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 20 நிமிஷம் கழிச்சு உள்ளுக்குள்ளே பார்க்குறார். அந்த 3 இலையும் பளிச்சுன்னு இருக்குது. ஒரு இலையில் வரும்போது பாண்டுரங்கன் உட்காந்து சாப்பிட்ருக்கார். ஒரு இலையில் வரும்போது தேவர்கள் உட்காந்துருக்கா. இன்னொரு இலையில் மூதாதைகள் உட்காந்துருக்கா. உட்காந்து 3 குறிச்சத்துலேயும் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவாவா போயாச்சு. இதை பார்த்த உடனேயுமே ரொம்ப ஆச்சரியமாக படுத்தவருக்கு. இதெல்லாம் பாண்டுரங்கனோட வேலைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை பார்த்து, நீ சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்ததுப்பா, அதை நிச்சயமாக இறைவனும் என்னோட அப்பாவே சாப்பிட்டு போயிட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். இது செஞ்சிருக்கிறப்ப ஊரில் மக்கள்லாம் வேற யாரோ வச்சு திவசம் பண்ணிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அவர் பேரில் வெறுப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த சமயத்திலே ஒரு குஷ்டரோகி வரான். குஷ்டரோகி ஐயா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தட்ட கேட்குறப்ப, இவெல்லாம் வேண்டாதவா தானே ஊரில் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து எதுக்குப்பா என்ன விஷயம்னு, எனக்கு குஷ்டரோகமாக இருக்குது, என்னுடைய கனவுலே வரும்போது ஆசிரியர் சொன்னது, அந்த அவர்கிட்ட போய் அவருடைய கால்கை அலம்பி அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு வா, உனக்கு குஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் அவரை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவனெல்லாம் பைத்தியக்காரன், அவெல்லாம் ஒரு ஆளா, சிரார்த்தமே பண்ணாத அனுப்பாவன்,
அவன்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது, தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லாத, நாங்கள் வேணா பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாராம். இல்லைங்கய்யா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த குஷ்டரோகி வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி கனவு வந்தது, எனக்கு அசரி இல்லைன்னு சொன்ன ஒன்றும், சரி அதுவும் பாண்டரங்கனோட வேலை போல இருக்குது, தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேயுமே அவருடைய கை கால்களை அலம்பி சந்தன குங்குமம் போட்டு வச்சு அவர்கிட்ட ஆசி வாங்கினார். அடுத்த க்ஷணம் இந்த குஷ்டரோகி வரும்போது ஒரு வாலிபனாக காட்சி கொடுத்தான். உடனே அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். ஆசீர்வாதம் பண்ணிட்டு சந்தோஷமாக வரும்போது இந்த நன்னா இருக்கணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிட்டார். இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட மக்கள்லாம் தன்னுடைய தப்பை உணர்ந்தார்கள். தப்பை உணர்ந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து வந்து இதெல்லாம் இவ்வளவு காரணம் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றான். நாங்கள் இந்த இடத்துல கிருஷ்ணர் இல்லை. திரும்பி பார்த்தா சாட்சாத் பாண்டரங்கன் வந்து அப்படியே நிற்கிறார். பாண்டரங்கன் வந்து அப்படியே காட்சி கொடுக்குறார். இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டரங்கன் வந்து காட்சி கொடுக்குறார். பாண்டரங்கா பாண்டரங்கா நீயா அப்படின்னா, நானே கிருஷ்ணன், உங்கள் வீட்டில் வேலை செஞ்சது நான் தான், உன்னோட பக்திக்காக இந்த இடத்துல வேலை செஞ்சேன், உன்கிட்டயே நான் வேலை செஞ்சுட்டு உனக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். பாண்டரங்கனுக்கு இவருக்கு ஏகநாதருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு பக்கம் கவலை, நான் அவ்வளோ போய் வேலைக்காரனாக அடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடப்பட்டாராம். அவருடைய பாண்டரங்கனுடைய தரிசனம் கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு அவருடைய தொண்டுகள் என்பது பழையபடியே நல்லபடியாக நடத்தி வந்தாராம். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பக்தி கதை என்பது இந்த ஏகநாதரின் கதை. பாண்டுரங்கனுடைய தீவிர பக்தராவார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதைகள் என்பது நமக்கு உபயோகமாக இருக்கும். இதை அனைவரும் பின்பற்றுவோம். அவனருள் பெருக. கோவிந்தா கோவிந்தா. ராம் ராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய்.